நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொளியாக சந்தித்திருக்கின்றோம். தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய வெற்றி, அதாவது தேர்தல் வெற்றியும் இலங்கை தீவினுடைய பிரதிபலிப்புகள் பற்றியும் நாங்கள் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. இலங்கை வரலாற்றில எல்லா காலங்களிலும் தென்னிந்திய செல்வாக்கிற்கு உட்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. இந்தியாவில் ஏற்பட்ட அரசியல், பண்பாட்டு, பொருளியல், தொழில்நுட்ப, அறிவியல் வளர்ச்சிகள் அனைத்து அம்சங்களையும் ஏற்படுத்துகின்ற மாற்றங்கள் இலங்கை தீவை நோக்கிய பாய்ச்சலை ஏற்படுத்தி இந்திய செல்வாக்குக்குள் அமிழ்த்தி இருக்கின்றது என்ற விடயத்தை நாம் இங்கு சொல்லணும். அது மகிந்த தீரர் இலங்கைக்கு வருவதற்கு முன்னரே பௌத்தத்தை தென்னிந்திய தமிழர்கள் இலங்கையின் வடபகுதிக்கு வழங்கிவிட்டார்கள் என்ற வரலாற்று உண்மையிலிருந்து இவ்வாறான போக்கு, அதாவது இன்றை வரைக்கும் இயங்கி வந்திருக்கின்றது. இந்த விடயங்கள் இயங்க போக உள்ளது என்ற விடயங்கள் சொல்லப்படுகிறது. இலங்கை மீது அரசியலிலும் பொருளியலிலும் பண்பாட்டு படையெடுப்புகள் தொடர்ந்து நிகழ்ந்த வண்ணமே இருக்கின்றன என்ற விடயத்தை இங்கு சொல்லுகிற பொழுது அதனை கண்முன்னே சாட்சியமாக இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் பெற்ற வெற்றியும் அதன் பின்னணிக்கான இலங்கை தீவின் தமிழ் தரப்பில சிங்கள மக்கள் மத்தியில சிங்கள ஊடகங்கள் நாடாளுமன்றம் வரைக்கும் தாக்கத்தை செலுத்துவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில தமிழகத்தின் அரசியல் செல்வாக்கு மாற்றம் இலங்கை தீவுல எவ்வாறு செல்வாக்கு செலுத்தி உள்ளது என்பது பற்றி நாம் விரிவாக பார்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. உண்மையில் ஆகவே முதலாவதாக இங்கே தமிழக வெற்றி கழகம் வெற்றி கொண்டாட்டத்தை, அதாவது வெற்றி பெற்றதை கொண்டாடுவதோ அல்லது அந்த கட்சிக்கு ஆதரவாக நாங்கள் சொல்ல போகிறோம் என்று இந்த விடயத்தை பார்க்காது, தென்னிந்தியாவில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் எவ்வாறு இலங்கை தீவுல மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது, அது எவ்வாறு தமிழ் மக்களுடைய மனங்களிலும் தமிழ் மாணவர்களுடைய மனதிலும் எத்தகைய தாக்கத்தை செலுத்தி இருக்கின்றது, அதே நேரத்துல சிங்கள அரசியல்வாதிகளிடமும் ஊடகவியலாளர்களிடமும் புத்திஜீவிகளிடமும் ஏற்பட்டிருக்கின்ற மனவெழுச்சி சார்ந்த இந்த விடயம் அணுகப்படுகின்றது என்பதை நாம் கருத்துல கொள்ள வேண்டிய தேவை எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை சொல்லலாம். தேர்தல் பரப்புரைகளின் போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஒரு கட்டத்துல ஈழத்தில் தலைமை இழந்திருக்கும் உறவுகளுக்கு நாம் பலமாகவும் உறுதியாகவும் இருப்போம் என்று சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே வேளையில தமிழக கடற்தொழிலாளர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தாம் எதிர்கொண்டு தீர்ப்போம் எனவும் கச்சதீவு விவகாரத்தை பற்றியும் குறிப்பிட்டு இருந்தார். வெற்றி அடைந்து முதல்வர் நாட்காலியில் ஜோசப் விஜய் அமர்ந்த கையோடு ஈழத்தமிழர்களின் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை செய்யப்பட்ட 17வது ஆண்டு நினைவு தினம் விட்டது. மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவுகளை எப்போதும் துணை நிற்போம் தனது முள்ளிவாய்க்கால் நினைவு அஞ்சலி விழாவில அவர் சொல்லி இருந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம். இன்றைய தமிழக அரசியல் ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வந்த கையோடு இவ்வாறு அந்த தமிழக புதிய அரசாங்கம் தனது கருத்தை முன்வைத்திருப்பது என்பது ஈழத்தமிழர்கள் சார்ந்த ஒரு முக்கிய நிகழ்வாகவே பார்க்கப்பட வேண்டும். இந்த தமிழகத்தில இருந்து வந்த இந்த செய்தி சிங்கள தேசத்தின் அடிவயிற்றில் புலியை கரைத்து விட்டது போலது என்பதுதான் இங்கு உண்மையான விடயம் என்று சொல்லலாம். சிங்கள அரசியல் தலைமைகள், ராஜதந்திரிகள், ஊடகவியலாளர்களும் தங்களுடைய கொதிப்பை வெளிப்படுத்த தவறவில்லை என்ற விடயம் இங்கு சொல்லப்படுகின்றது. உண்மையிலேயே இலங்கை அரசுக்கு எதிராக ஜார் கருத்து தெரிவித்தாலும் அவரை புலி என முத்திரை குத்தி பேசுவது இந்த சிங்கள தேசத்துல இயல்பான குணமாக இருக்கிறது. ஆகவே எப்போது மாறப்போவதில்லை. எனவே சிங்கள தேசத்துக்கு எப்போது நிரந்தர எதிரியாக இருப்பதும் புலியும் இந்தியாவையும் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் ஈழத்தமிழர் தொடர்பான நிலைப்பாடு கடந்த காலங்களை விட மிக நெருக்கமானதாகவும் ஆதரவை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நெருங்கி இருக்கின்றது. கடந்த கால கசப்புகளையும் தவறுகளையும் கடந்த கால உறவுகளையும் பலப்படுத்திய வேண்டியது ஈழத்தமிழர்களுடைய கைகளிலேயே இருக்கின்றது என்ற விடயம் இங்கு சொல்லப்படுகிறது. ஆகவே தமிழகத்தினுடைய தேர்தல் வெற்றியும் இலங்கை தீவினுடைய மிக முக்கிய பிரதிபலிப்புகளும் என்று பார்க்கின்ற பொழுது இன்னும் நிறைய விடயங்களை நாம் சொல்லிக் கொண்டே செல்லலாம். இருப்பினும் பொருந்தது பார்ப்போம். எப்படியெல்லாம் இந்த தமிழகத்தில தேர்தல் வெற்றி நடைபெற்றிருக்கின்றது. புதிய முதலமைச்சர் வந்திருக்கிறார். அவருடைய வாக்குகள் ஈழத்தமிழர்கள் பக்கம் இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் பல விடயங்களுக்கு அவர் ஆதரவாக மக்களோடு நெருங்கி போகின்ற நிலை காணப்படுகிறது. அவருடைய எதிர்காலத்துல இலங்கை தீவினுடைய நிலைப்பாடு, அதாவது நட்புறவு எப்படி இருக்க போகுது, அவருடைய அணுகுமுறை எல்லாம் எப்படி இருக்க போகிறது என்பதெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.